ராஜேஸ்வரி, நேற்று ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்ட சூழ்நிலையில் புதிய முதலமைச்சராக சம்பை சோரன் இன்று மாலை பதவியேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் ஆதரவு எம்எல்ஏக்களின் கடிதத்துடன் ஆளுநர் CP ராதாகிருஷ்ணனை, தமிழகத்தைச் சேர்ந்த CP ராதாகிருஷ்ணனை சந்தித்து அவர் ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார். இதன் பின்னர் ஜார்க்கண்டின் புதிய முதலமைச்சராக சம்பை சோரன் பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அமலாக்கத்துறையினர் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனை கைது செய்துள்ள சூழ்நிலையில் அங்கு புதிய முதலமைச்சராக அதே கட்சியின் MLA சம்பை சோரன் இன்று முதலமைச்சராக பதவி ஏற்கிறார். அவருக்கு 48 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு இருக்கிறது. மொத்தம் உள்ள 81 சட்டமன்ற உறுப்பினர்களில் 48 பேர் அவருக்கு ஆதரவாக கடிதம் அளித்திருப்பதை அடுத்து ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இப்போது புதிய முதலமைச்சராக ஹேமந்த் சோரனுக்கு பதிலாக சம்பை சோரன் நாளை அல்லது நாளை மறுதினம் பதவி ஏற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று அவர் 5:30 மணி அளவில் ஆளுநர் CP ராதாகிருஷ்ணனுடன் சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார். அதன் பின்னர் அவரை ஆட்சி அமைக்குமாறு அழைப்பு விடுத்த பின்னர் பதவியேற்பு நேரம் குறிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அம்மாநில முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் மீது சுரங்க முறைகேடு மற்றும் நிலம் வாங்கியதில் பல்வேறு சட்டவிரோத பண பரிமாற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டதாக அவர் மீது வழக்கு பதிவு செய்து அமலாக்கத்துறை 8 முறைக்கு அதிகமாக சம்மன் அனுப்பி டெல்லி மற்றும் ராஞ்சியில் உள்ள அவரது இல்லங்களில் சோதனை நடத்திய சூழ்நிலையில் நேற்று அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் அங்கு ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவின் புதிய முதலமைச்சராக சம்பை சோரன் இன்று பதவியேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. 5:30 மணிக்கு ஆளுநரை சந்தித்து ஆதரவு எம்எல்ஏக்களின் கடிதத்தை வழங்கி அதன் பின்னர் அவர் பதவியேற்பு நிகழ்வு அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜேஸ்வரி.